இந்த நிகழ்ச்சி இசை அரசிகளுக்கான இசை அஞ்சலி. எஸ், இன்னைக்கு நம்ம கூட காலத்தால் அழிக்க முடியாத காவிய பாடல்கள், பல பாடல்கள் பாடி எப்போவுமே நம்ம கூட வாழ்ந்துட்டு இருப்பாங்க சொல்லலாம், நம்ம லதா மங்கேஷ்கர் மற்றும் ஆஷா போஸ்லே அவர்கள். ஸோ அவங்கள பற்றி நிறைய விஷயங்கள், நிறைய பாடல் பாடுறதுக்கு நம்ம கூட பின்னணி பாடகி ஹரிதா இருக்காங்க. அவங்க வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் ஹரிதா. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் ஆஷா போஸ்லே பற்றி சில வார்த்தைகள் ஷேர் பண்ணலாம். அவங்களுடைய இழப்பு வந்து மியூசிக் இண்டஸ்ட்ரிக்கு ரொம்ப பெரிய இழப்புன்னு தான் சொல்லணும். அவங்கள மாதிரி ஒரு லெஜெண்ட்ஸ், அவங்க தேவ் பீன் அ லிவிங் லைப்ரரி. அவங்களுடைய சாங்ஸ் கேட்காம தவிர்த்து யாருமே வந்திருக்க முடியாது. மியூசிக் ஸ்கூலுக்கு போகலன்னா கூட அவங்க சாங்ஸை மட்டும் எடுத்து கற்றுக்கிட்டு பாடினாலே அவங்க ஒரு ப்ரோ சிங்கராக இருப்பாங்க. அண்ட் அவங்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் ஓவர் ஃபில்ம் மியூசிக் ஹேஸ் பீன் ட்ரெமெண்டஸ். ஈவன் இசைஞானி இளையராஜா அவர்கள் கூட சொல்லியிருக்காங்க, அவங்கள மாதிரி சிங்கர்ஸ் வர முடியாது, என்ன கொடுத்தாலும் பாடுவாங்க, அவங்களால பாட முடியாததே எதுவும் கிடையாதுன்னு. ஏதோ ஒரு ஒன் சாங் ரெக்கார்ட் பண்ண போய் அப்படியே ஒரு 3-5 சாங்ஸ் அவங்கள வச்சு பாடி, அந்த மாதிரி அவங்க தமிழ் அவங்க ப்ரெசன்ஸ் கம்மியாக இருந்தால் கூட எல்லா சாங்ஸுமே சூப்பர் டூப்பர் ஹிட். அந்த மாதிரி அவங்க ஷி இஸ் ஸ்டில் லிவிங் வித் அஸ் அண்ட் வில் கண்டினியூ டு லிவ் வித் அஸ். ஸோ உங்களுக்கு பிடித்த பாடல் நிறைய பாடல் இருக்கலாம் ஆஷாஜி கிட்ட, லதா மேம் கிட்ட. ஸோ எங்களுக்கு நிகழ்ச்சியில் ஆஷா மேம் பாடின ஒரு பாடல். யா ஷோர். இந்த பாட்டு அந்த ஓப்பனிங் பிஜிஎம் கேட்டாலே எல்லாருக்கும் ஒரு கூஸ் பம்ஸ் வரும். ஹேராம்ல இருந்து நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயலாத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே வா நான் என்ற சொல் இனி வேண்டாம், நீ என்பதே இனி நானா, இனி மேலும் பரம் கேட்க தேவையில்லை, இது போல வேறொன்றும் சொர்க்கம் இல்லை, உயிரே வாவ். இப்போ நீங்கள் பாடும்போது அப்படியே காமாக அப்படியே கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருந்தது. ஏன்னா ஸோ அதுதான் ஒரு அழகான ஒரு பாடல், ஒரு அழகான குரல் அவங்களுக்கு இல்லை. நீங்கள் இந்த பாடல் பார்க்கும்போது என்ன தோணுச்சு ஃபஸ்ட்டு முதல்ல இந்த பாடல் கேட்குறப்ப உங்களுக்கு? இது ஒரு மாதிரி ஹாண்டிங்கான ஒரு மெலடி. அது ஒரு நம்மளை இதமாகவும் படுத்தும், ஒரு நம்ம அறியாமல் ஒரு பெயினும் அதில் ஃபீல் பண்ண முடியும். இது ஒரு எப்படி சொல்கிறது, இட் டச்சஸ் த டீப்பஸ்ட் லேயர் ஆஃப் ஹார்ட்னு சொல்லலாம். ரொம்ப ஆழ மனசில், அடி மனசில் போய் உட்கார்ற மாதிரியான ஒரு பாடலாக இருக்கும். ஸோ அதனால் லெஜெண்ட் அவங்கல்ல. அப்சல்யூட்லி. எஸ், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து பேசலாம். புதுயுகம் வியூவர்ஸ் எல்லாருக்குமே வந்து இப்போது நம்ம ஆஷா போஸ்லே மற்றும் லதா மங்கேஷ்கர் அவங்கள பற்றி ஒரு சின்ன ஏவி வருது, பார்த்துட்டு வந்துருங்க. இசை அரசிகளுக்கு இசை அஞ்சலி. இந்திய திரையுலகின் பிரபலமான 10 பாடகர்களை தேர்வு செய்தால் அவர்களில் இந்த இருவருக்கும் மிகப்பெரிய இடம் உண்டு. ஹிந்தி மொழி தவிர தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், அஸ்ஸாமி, ஒரியா, குஜராத்தி, போஜ்பூரி என பல மொழிகளில் பல சூப்பர் ஹிட் பாடல்களை நமக்கு தந்த திரை இசை உலகின் மகாராணிகள் ஆஷா போஸ்லே மற்றும் லதா மங்கேஷ்கர். இந்த இரு பெரும் இசை மேதைகள் இன்று நம்முடன் இல்லை என்றாலும் அவர்களின் பாடல்கள் நம் வாழ்விலும் காற்றிலும் கலந்தே இருக்கும். கடந்த ஏப்ரல் 12ஆம் தேதி மண்ணுலகை விட்டு மறைந்த திரைப்பட பின்னணி பாடகி ஆஷா போஸ்லே அவர்களுக்கும் அவருடைய மூத்த சகோதரி லதா மங்கேஷ்கர் அவர்களுக்கும் புதுயுகம் வழங்கும் இசை அஞ்சலி. இந்திய திரையுலகின் இசைக்குயில் ஆஷா போஸ்லே 8 தசாப்தங்களாக 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் 12,000க்கும் அதிகமான பாடல்களை பாடி கின்னஸ் உலக சாதனை படைத்தவர். இந்திய அரசின் உயரிய விருதான பத்ம விபூஷன், பத்மபூஷன், திரைத்துறையின் உயரிய விருதான தாதா சாஹேப் பால்கே போன்ற விருதுகளையும் பெற்றிருக்கிறார். 7 முறை பிலிம்பேர் விருதுகள்,
அது மட்டுமின்றி பிலிம்பேர் வாழ்நாள் சாதனையாளர் விருதையும் பெற்றிருக்கிறார். இந்திய அரசால் திரைப்படங்களுக்கு வழங்கப்படும் உயரிய விருதான தேசிய விருதுகளையும் 2 முறை பெற்றிருக்கிறார் ஆஷா போஸ்லே. இவர் கிராமி விருதிற்கும் பரிந்துரைக்கப்பட்டவர். ஆஷா போஸ்லே பாடிய புகழ்பெற்ற பாடல்கள் தம்மரோதம், சுராலியா போன்ற பாடல்கள் காலத்தால் அழியாதவை. தமிழில் எங்க ஊர் பாட்டுக்காரன் திரைப்படத்தில் இளையராஜா இசையில் செண்பகமே செண்பகமே, வித்யாசாகர் இசையில் சந்திரமுகி திரைப்படத்தில் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நேரம், இளையராஜா இசையில் ஹேராம் திரைப்படத்தில் நீ பார்த்த பார்வைக்கு ஒரு நன்றி என்று இவர் பாடிய பல அழகான பாடல்கள் இன்றளவும் ரசிகர்கள் மனதில் நீங்காத இடம் பிடித்தவை. இந்த இரு இசையரசிகளில் முதன்மையானவர் லதா மங்கேஷ்கர். 8 தசாப்தங்களுக்கு மேலாக இந்திய திரைத்துறையில் இசைத்துறையில் ஆதிக்கம் செலுத்திய இவர் மெலடி குயின் என அழைக்கப்படுபவர். 30,000க்கும் மேற்பட்ட பாடல்களை 20க்கும் மேற்பட்ட மொழிகளில் பாடியதற்காக பிரிட்டானிக்கா கின்னஸ் சாதனை படைத்தவர் லதா மங்கேஷ்கர். இவருக்கு 2001ஆம் ஆண்டு பாரத ரத்னா விருது கொடுத்து கௌரவித்தது இந்திய அரசு. இந்தியாவின் மிகச்சிறந்த பின்னணி பாடகர்களில் முதன்மையானவர் லதா மங்கேஷ்கர். இவருடைய இசை சாதனைகள் மற்றும் விருதுகளை பார்த்தால் உலக சாதனையாக 1974ஆம் ஆண்டு உலகில் அதிக பாடல்களை பதிவு செய்த கலைஞராக கின்னஸ் புத்தகத்தில் இடம் பிடித்திருக்கிறார். 20க்கும் மேற்பட்ட இந்திய மொழிகளில் பாடியிருக்கிறார். பல சூப்பர் ஹிட் பாடல்கள் இதில் உள்ளடக்கம். லதா மங்கேஷ்கர் அவர்கள் பாரத ரத்னா விருதினை தொடங்கி தாதா சாஹேப் பால்கே விருதினையும் பெற்றிருக்கிறார். அதே போல 3 முறை சிறந்த பின்னணி பாடகிக்கான தேசிய விருதையும் பெற்றிருக்கிறார். வாழ்நாள் சாதனையாளர் விருதை பல முறை பெற்றிருக்கிறார் லதா மங்கேஷ்கர். 1962ஆம் ஆண்டு ஜவஹர்லால் நேருவை கண்கலங்க வைத்த ஏ மேரே வத்தன் என்ற தேசபக்தி பாடலை பாடினார் லதா மங்கேஷ்கர். வாய்ஸ் ஆஃப் த மில்லேனியம் என போற்றப்பட்டவர்தான் லதா மங்கேஷ்கர். பிரபல திரைப்பட பின்னணி பாடகியாக வலம் வந்த லதா மங்கேஷ்கர் ஹிந்தி, தமிழ், தெலுங்கு, மராத்தி, கன்னடம் என பல மொழிகளில் பாடியிருந்தாலும் ஒவ்வொரு மொழியிலும் ரசிகர்களால் அவருடைய பாடல்கள் கொண்டாடப்பட்டது. இன்றளவும் அந்த பாடல்கள் தேனாகவே ஒலித்து வருகிறது. குறிப்பாக தமிழில் கமல்ஹாசன் நடித்த சத்யா திரைப்படத்தில் வலையோசை கலகலவென பாடலும், ஆனந்த் திரைப்படத்தில் ஆராரோ ஆராரோ பாடலும், என்ஜீவன் பாடல் திரைப்படத்தில் எங்கிருந்தோ அழைக்கும் முன்கானம் பாடல் என பல சூப்பர் ஹிட் பாடல்களை பாடியிருக்கிறார். குறைந்த எண்ணிக்கையில் இவர் பாடல்கள் இருந்தாலும் எல்லா பாடல்களும் ரசிகர்கள் கொண்டாடும் பாடல்களாக நம் மனதில் நீங்காத இடம் பிடித்தவை. இசை உலகில் பல அரிய சாதனைகள் படைத்த இந்த இசை சகோதரிகளுக்கு நமது புது யுகத்தின் இசை அஞ்சலி. உலகில் காற்று என்று வரை இருக்குமோ அன்று வரை உங்களது குரல் எங்களது காதுகளில் ஒலித்துக் கொண்டே இருக்கும். மீண்டும் புதியகம் சார்பாக இந்தியாவை போற்றும் இசை அரசிகளுக்கு இசை அஞ்சலி. எவ்வளோ பெரிய சாதனைகள், எவ்வளோ விருதுகள்ல பார்க்கும்போது அப்படியே புல் அரிக்குதுங்க எனக்குண்ணா. அதான் லெஜெண்ட் அவங்கல்ல. காலங்கள் எவ்வளோதான் அழிஞ்சாலும் அவங்க பாடல்கள் எல்லாமே அப்படியே தான் இருக்கும் சொல்லலாம். அப்சல்யூட்லி. எஸ், நீங்கள் சொல்லுங்கள், ஆஷா போஸ்லேமா பாடின பாடலில் உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் எங்களுக்காக? எனக்கு வித்யாசாகர் இசையில் அவங்க சந்திரமுகி படத்தில் பாடின கொஞ்ச நேரம் ரொம்ப பிடிக்கும். ரொம்ப சியர்ஃபுல்லான சர்ப்பியான ஒரு சாங் அண்ட் அதில் நிறைய பொடி சங்கதி அண்ட் அவங்களுடைய எக்ஸ்ப்ரெஷன்ஸ் அதோட பெரிய ஃபேன் தான். அவங்க டோனாக இருக்கட்டும், அந்த சினுங்கல்கள், அந்த கொஞ்சல்கள், அந்த ஸ்லாங், அந்த ஆக்சென்ட் ரொம்ப குழந்தைத்தனமாக இருக்கும் அந்த சாங், அந்த படம். கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா, கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா, கொஞ்சம் நேரம் எல்லை நேரம் கூடாதா, இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீளாதா, லா 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 லா. கண்ணில் ஊரழகு கையில் 100
அழகு உன்னால் பூமி அழகே என்னில் நீ அழகு உன்னில் நான் அழகு நம்மால் யாவும் அழகே கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் நிலையாக பாரி போன தமிழ் போல இந்த நாளும் வேகம் நலமாக மழை நீயாக வெயில் நானாக வேளாண்மை நீ கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா. வாவ் ஹரிதா சூப்பராக பண்ணீங்க. தேங்க்யூ. ரொம்ப அழகாக வந்து குளிராக விழுது. ரொம்ப அழகாக இருக்கீங்க. தொடர்ந்து விஷயம் பேசலாம். இன்னும் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக்கிறதுக்கு நம்ம கூட திரைப்பட பாடகர் ஒருத்தர் இருக்கார், பேசலாம். அவரோட அஜய் ஷவன் இருக்காரு. ஓகே. பிளேபேக் சிங்கர் அஜய் ஷவன் நம்ம கூட இருக்கார், பேசலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் அஜய் ஷவன். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. நிகழ்ச்சி சொல்லுங்க. ஸோ ஆஷா போஸ்லே, லதா மங்கேஷ்கர் அவங்க பாடின பாடலில் உங்களுக்கு பிடித்த பாடல், சில விஷயங்கள் நீங்கள் பகிர்ந்துக்கலாம். கண்டிப்பா. எனக்கு வந்து ஆஷா போஸ்லே அவங்களோட பாட்டு ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப கொஞ்சம் பாடுவாங்க. நல்ல ஒரு ஃபீலா இருக்கும் அவங்களோட. ரொம்ப சாஃப்டா பாடுவாங்க எல்லா சாங்ஸுமே. அதுல குறிப்பா எனக்கு நிறைய சாங்ஸ் அவங்க பாடினது எல்லாமே பிடிக்கும். அதுல வந்து எனக்கு குறிப்பா செண்பகமே சாங் ரொம்ப பிடிக்கும், எங்க ஒரு பாட்டுக்காரன் படத்துல. அந்த சாங் பாடலாம்னு ஆசைப்படுறேன். கண்டிப்பா அஜய் ஷவன். பாடுறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஹரிதா இருக்காங்க, பிளேபேக் சிங்கர். அவங்களுக்கு ஒரு ஹாய் சொல்றேங்க. ஹாய் அஜய். ஹாய் ஹரிதா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். Yeah, we know each other, like nice friend of mine, and he's doing an amazing job, continuing to do a lot of songs. உங்க குரல்ல செண்பகமே கேட்கிறதுக்கு நானும் ஆவலா இருக்கேன். எஸ், அப்ப மேல் வெர்ஷன் நீங்க பாடுறீங்களா அஜய் ஷவன்? ரொம்ப நல்லா பாடுறீங்க. Thank you. அஜய் ஷவன் ஜி, நீங்க அந்த மேல் வெர்ஷன் செண்பகமே அந்த பாட்டு நீங்க பாடுறீங்கன்னா கொஞ்சம் அப்படியே இவங்களும் கண்டினியூ ஆயிடுவாங்க. பாடுறீங்களா? கண்டிப்பா பாடுறேன். ரெண்டு பேரும். பட்டு பட்டு பூச்சி போல எத்தனையோ வண்ணம் இன்னும் நட்டு வச்சு நான் பறிக்க நான் வளர்த்த நந்தவனோ கட்டி வைக்கும் என் மனச வாசம் வரும் மல்லிகையும் தொட்டு தொட்டு நான் பறிக்க துடிக்கு வந்த செண்பகம் செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே தேடி வரும் எம் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே செண்பகமே செண்பகமே தென்போதிகை சந்தனமே உன் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே ஓம் பாதம் போகும் பாத நானும் போக வந்தேனே ஓ மேல ஆசைப்பட்டு பார்த்து காத்து நின்னேனே ஓ முகம் பார்த்து நிம்மதியாச்சு என் மனோதானா பாடிடலாச்சு என்னோட பாட்டு சத்தம் தேடும் ஒன்ன பின்னால எப்போதும் ஒன்ன தொட்டு பாட போறேன் தன்னால செண்பகமே செண்பகமே தென்பொதிகை சந்தனமே. அஜய் ஷவன், உண்மையாவே நீங்க பாடும்போது ராமராஜ் சார் அந்த விஷயம் அப்படியே போயிட்டே இருந்தது. ஸோ அந்த அளவுக்கு ரொம்ப அழகா பாடுனீங்க. அதுவும் காதல் பாடல் சொல்லவா வேணும், அவ்வளவு அழகா இருந்தது. சொல்லுங்க, இந்த மாதிரி டைம்ல வந்து ஏதாவது நீங்க ஷேர் பண்ண விரும்புறீங்களா லதா மங்கேஷ்கர் பத்தி? ஸோ ஆஷா பத்தி சில விஷயங்கள் நீங்க சொல்லலாம். கண்டிப்பா. லதா மங்கேஷ்கர் மேடமும் ஆஷா பத்தி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப யுனிக்கான ஒரு சிங்கர்ஸ்.
அவங்கள மாதிரி வந்து பாடுறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டம். அதாவது ரொம்ப அவங்க கிளாசிக்கலி ட்ரெயின்ட், அதாவது போத் கர்நாடிக் அண்ட் ஹிந்துஸ்தானி ரொம்ப ட்ரெயின்ட் அவங்க. ரொம்ப அருமையான குரல். அந்த லதா மங்கேஷ்கர் அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு ஒரு யூனிக்கான ஒரு வாய்ஸ்ன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ வந்து அவங்களோட சாங்ஸ்ல எனக்கு வந்து வளையோசை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அதுல ஹரிதாவோட பாடலான்னு ஆசை. கண்டிப்பா இந்த பாடல் வந்து அஜய் ஷவன் அண்ட் ஹரிதா 2 பேரும் சேர்ந்து பாடும்போது நான் அப்படியே அந்த இசையில அப்படி பண்ண போறேன். ரெடியா அஜய்? ரெடியா? எஸ் எஸ். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 சிறுவிரல் படுபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 சிறுவிரல் படுபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும். நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும். கண்ணேயன் கண்பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும். முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும் செம்மேனி என் மேனி உன் தோளிலாடும் நாள். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது. சில நேரம் சில 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 சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் மேளம் தான் அன்று காதல் தேரோட்டம். வளையோசை கலகல கலவென கவிதைகள் படிக்கிறது, குழு குழு தென்றல் காற்று வீசுது. சில நேரம் சில 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 என சிறுவிரல் படப்பட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது. லா 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 லா. லா 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 லா. அஜய் ஷவன்ஜி, எனக்கு அப்படியே ஒரு பஸ்ல உட்கார வச்சிருந்தா அப்படியே ஃபுல் ஃபீல் அப்படியே என்ஜாய் பண்ணிருப்பேன். ரொம்ப அழகா பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் அஜய் ஷவன் அவர்களே. ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ அஜய். இல்ல இப்படி நான் விட்டுற மாட்டோம். அஜய் ஷவன் கிடைக்கிறது ரொம்ப ரேர் எங்களுக்கு. அஜய் ஷவன்ஜி, ஸோ எங்களுக்கு வந்து ஒரு மெட்லியா ஒரு 4 பாட்டு அப்படியே பாடினீங்கன்னா நான் இசையில அப்படியே 2 லைன் மட்டும் எங்களுக்காக அப்படியே மெட்லியா போயிடலாமா? கண்டிப்பா. ஆஷாஜி லதாஜி பாடல் எங்களுக்காக பாடுங்க. எங்கெங்கே எங்கெங்கே இன்பம் உள்ளதென்று தேடி என்னை கொல்லாதே, ஓ தள்ளிப்போ இந்த பஞ்சு நெஞ்சம் பத்தி கொள்ளும் வாராதே. நான் ஒரு குமிழி நீ ஒரு காற்று, தொடாதே நீ தொடாதே. நீ ஒரு கிளைதான் நான் உந்தன் கிளைதான், செல்லாதே தள்ளி செல்லாதே. ஓ என்னம்மா உந்தன் நெஞ்சில் உள்ளவர் என்னம்மா. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா, இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் ஏழாதா. கொஞ்சம் நேரம் சூப்பரா பாண்டிங்க அஜய். கொஞ்சி பேசக்கூடாதா,
அந்த நேரம் அந்த தூரல் போனாதா. ஏஸ் அஜய் சரவணன் ரொம்ப அழகா பாடுனீங்க. தேங்க்யூ சோ மச். ஸோ நிகழ்ச்சிக்கு வந்தது வந்து ரொம்ப அழகா பாடலாம் பாடினதுக்கு தேங்க்யூ சோ மச் அஜய் சரவணன் அவர்களே. ஏஸ் தொடர்ந்து நம்ம கூட பிளேபேக் சிங்கர் ரஹானா மேம் இருக்காங்க. வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் மேம். வணக்கம். புதிய யுகம் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கம். ஸோ உங்களை இந்த நிகழ்ச்சியில் மீட் பண்ண ரொம்ப ஹாப்பியாக இருக்கு மேம். ஸோ ரைட் பர்சன் நீங்கள் சொல்லலாம். ஸோ ஆஷா போஸ்ல மேம் பார்த்துருப்பீங்க. ரைட் பர்சன்லாம் கிடையாது. ரைட் பர்சன் நிறைய பேர் இருக்காங்க. நம்மளும் இந்த இண்டஸ்ட்ரியில இருக்கோம். ஸோ ரெண்டு பேரும் பார்த்துருக்கீங்க, பழகி இருக்கீங்க. பழகி இருக்கோமா எனக்கு தெரியல. நான் பார்த்திருக்கேன், அவங்க ஸ்டேஜ்ல பாடும்போது நான் பார்த்திருக்கேன். ஸோ நாங்க ரஹ்மான் ஷோக்கு போகும்போது அவங்க பாடுவாங்க. ஸோ ரெக்கார்டிங் வந்திருப்பாங்க ரஹ்மான் சாருக்கு. ஆமா அப்போ ஒரு கிளான்ஸ் தான் அந்த பக்கம் போகும்போது பார்ப்போம். பிகாஸ் வி ஒன்ட் டிஸ்டர்ப். நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண எனக்கு பிடிக்காது, அதனால. பட் போகும்போது வரும்போது அவங்களோட கெத்தே பயங்கரமா இருக்கும். ரெண்டு சிஸ்டர்ஸுவே சரி, அவங்களுக்கு ஒரு கமாண்ட் இருக்கும் அவங்க நடக்கும் போதே. ரெண்டு பேருமே அது ஏதாவது பிராக்டிஸ் பண்ணிட்டு போனாங்கன்னா அப்படியே என்ன சொல்றது, குயில் அப்படியே கோவிலுக்கு போற மாதிரி இருக்கும். நானும் வந்து வீடியோல பார்த்திருப்போம், போட்டோ அந்த மாதிரி தான் பார்த்திருப்போம், ஃபுட்டேஜ் பார்த்திருப்போம். பட் நீங்க நேர்ல பார்த்திருப்பீங்க கூட பல டைம் வச்சிருக்கோம். அவங்க பிராக்டிஸ் பண்ணும்போது அதான் குயில்கள் ரெண்டு பேர் போற மாதிரி இருக்கும். ரொம்ப பியூட்டிஃபுல். ஆனா ஒண்ணா பார்த்ததில்ல, தனித்தனியா தான் பார்த்திருக்கேன். சரி மேம், அவங்க பாடின பாடல வந்து உங்களுக்கு ரொம்ப பிடித்த பாடல் ஆஷா போஸ்ல மேம் நிறைய பாட்டு பாடிருப்பாங்களே, அதுல உங்களுக்கு ஆஷா போன்ஸ்ல அவங்க வந்து அப்படி பாடுவாங்க. என்னன்னா இந்த உலகத்துக்கே இந்த இந்தியாக்கே அவங்க ஒரு இன்ஸ்பிரேஷன். அவங்க ரெண்டு பேருமே ஃபர்ஸ்ட் நான் அவங்கள பத்தி நான் சொல்லுவேன். சொல்லுங்க மேம். இன்ஸ்பிரேஷன் என்னன்னா அவங்க பாடல்களை கேட்டு அது வந்து பிராக்டிஸ் பண்ணி பாடினாலே நீங்க டாப் மோஸ்ட் சிங்கர். சாதாரண சிங்கர்ல டாப் மோஸ்ட் சிங்கர். நீங்க பிராக்டிஸ் பண்ணா ஒரு சிங்கரா இருப்பீங்க, ஆனா நீங்க பிராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்க டாப் மோஸ்ட் சிங்கரா இருப்பீங்க. அந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரு பாட புத்தகம் மாதிரி எல்லாருக்குமே. ஓகே, லதாமா பத்தி சொல்லுங்க. லதாமா அதுதான் நான் சொல்றேன்ல, எங்க அப்பா எல்லாம் வந்து சின்ன வயசுல அவங்க போட்டோ வச்சுட்டு தான் கண்ணை முழிப்பாராம். அந்த அளவுக்கு வந்து அவங்க இசை தேவதைன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி இந்த இசை தேவதையை பார்த்துட்டு தான் நான் கண்மொழிப்பேன்னு எங்க அம்மா எதுக்கவே தைரியமா அவங்க போட்டோ வச்சு அந்த மாதிரி எழுந்துப்பாங்க. எங்க அம்மா ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா அது ஒரு இசைக்கான ஒரு விஷயம் தான், வேற எதுவும் இல்லை அப்படிங்கிறது. ஸோ அந்த ஃபேஸை பார்த்தாலே நம்மளுக்கு இசை நிறைய வரும் அப்படின்ற மாதிரி எங்க அப்பாவுக்கு ஒரு நினைப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஹி யூஸ் டு டூ தட். தென் ரஹ்மான் முதல்ல லதாஜியை பாடும்போது இந்த விஷயத்தை தான் சொல்லியிருக்காங்க. அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருக்காங்க. ஸோ இந்த ஒரு இன்சிடென்ட் வந்து எங்களால் மறக்கவே முடியாது. ஏன்னா லதாஜி இஸ் லைக் ஒன் த கிரேட்டஸ்ட் ஐகான் ஆஃப் அவர் ஃபாதர்ஸ் லைஃப். இட்ஸ் ஏன்னா அவரை சார்ந்து தானே நாங்களாம் வந்திருக்கோம். ஸோ ரகுமான் சார் வந்து லதாஜி அண்ட் ஆஷா போஸ்ல நிறைய பாட்டு ஒர்க் பண்ணியிருப்பாரு. சில விஷயம்லாம் ஷேர் பண்ணுவார் அவங்க கிட்ட வந்து. இல்ல அவர் யூசுவலாவே நிறைய பேச மாட்டாரு, உங்களுக்கு தெரியும்ல. நம்ம ஒரு பேஜ் பேசினா அவர் ஒன் வேர்ட் கொடுப்பாரு, எஸ் இல்ல நோன்னு கொடுப்பாரு. அவரை பேச வைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். பட் அவரோட அந்த ஸ்மைல் இருக்கும். அந்த ஒரு லதாஜி உட்கார்ந்தாங்கன்னா அவர் வந்து மேல ஈக்குவலா உட்கார மாட்டார், கீழே தான் உட்காருவாரு. அந்த மாதிரி ஒரு ரெஸ்பெக்ட் அவர் வேற யாருக்கும் கொடுத்ததே கிடையாது. ஸோ அதுதான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் ரஹ்மான் கிட்ட. ஹி கிவ்ஸ் us the ultimate respect. ஸோ ஆஷா மேம் கிட்ட உங்களுக்கு பிடிச்ச பாட்டு இருக்கும், நிறைய பாடல் இருக்கும். எஸ்பெஷலி இந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி ஆஷா மேம் பாட்டு. Butterfly, butterfly, ஏன் விரித்தாய் உன் சிறகை. இந்த கிளைட்ஸ், ஸ்வெல்ஸ், டைனமிக்ஸ், அப்புறம் அந்த ஒவ்வொரு வேர்டுக்கும் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ், த வே தி ப்ரொனவுன்ஸ் எல்லாமே வந்து எங்களுக்கு ஒரு லெசன் மாதிரி தான். எல்லாருக்குமே லெசன் மாதிரி தான். அது நாங்கள் பாதி பண்ணாலே இங்கே டாப் சிங்கர். அது கூட பாட மாட்டோம். பட் இப்போ ரீசெண்டா இருக்கிற மியூசிக் டைரக்டர்ஸ் they don't expect the same thing, they want something else. So நம்ம அதை காப்பி பண்ண முடியாது. பட் அதுல இருந்து நம்ம லெசன் எடுத்துக்கலாம். டெஃபினட்டா எங்கயாவது ஒரு இடத்துல நமக்கு அது தேவைப்படும். டெஃபினெட்லி. ஹரிதா, சோ நீங்க வந்து லதா மேம் பாட்டு பாட போறீங்களா இல்ல ஆஷா மேம் பாட்டு பாட போறீங்களா? ஆஷாஜி அவங்களுடைய தமிழ் சாங் எங்களுக்காக. மேம் சொன்ன மாதிரி அவங்க சாங்லயே ஒரு கோரியோகிராஃபி இருக்கிற மாதிரி இருக்கு. எஸ், நமக்காக ஹரிதா பாட போறாங்க, நேர்களை காத்துட்டு இருக்காங்க. ஸோ நானும் ரொம்ப ஆவலா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். என்ன பாட்டு அப்படின்றத அவங்க பாடும்போது எனக்கு தெரியும் என்ன பாட்டுன்னு. இப்ப சாத்து நட சாத்து சக்கு 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 காத்து காத்து கைய கோத்து இடம் காத்து கொடியேத்து காணாத கண்ணும் கண்ணல்ல கனியாத நெஞ்சும் நெஞ்சல்ல வேறாரும் கொஞ்சம் பெண்ணல்ல விலை தந்து வாங்கும் பொன்னல்ல விரசமோ சரசமோ எனக்குவோ
அவசரம் விஷயத்தை முடித்திட தொடங்கினே நாடகம் எண்ணிக்கையில்லாத கேளிக்கைதான் இங்கே உண்டாகும் இன்பத்தில் எல்லோருக்கும் ஓர் பங்கே இப்ப சாத்து நடு சாத்து குளிர் காத்து காத்து கைய கோத்து இடம் பார்த்து குடியேத்து. எஸ் மேம், ஹரிதா ரெண்டு பேரும் சூப்பரா பாடிட்டு இருக்கீங்க. லைவ்ல நான் செம்ம என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன் மேம். தொடர்ந்து பாடலாம். அவதானே பாடுனா இப்போ எதுக்கு நான் நல்லா பாடுறேன்? நீங்க இல்ல என்ன இது போன கட்ட பாடுனீங்க. ஓகே தொடர்ந்து என்னன்னா அவங்களோட வாய்ஸ் இருக்குல்ல, அது ஒரு ரவுண்டட் வாய்ஸ். ஆஷாஜியோட வாய்ஸ் அந்த வார்ம்த் இருக்குல்ல, such beautiful warmth, you know, it comes and obsesses you. அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான வாய்ஸ் அவங்களோட ஆஷாஜியோட வாய்ஸ். அதுல திக்னஸ் பாத்தீங்கன்னா அவ்வளோ திக்கா இருக்கிறதுக்கு இவ்வளோ பியூட்டிஃபுல் திங்ஸ் எல்லாம் அவங்க கொண்டு வராங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம். அந்த என்ன ட்ரைனிங், அது டெடிகேஷன், அப்புறம் அந்த கான்ட்ரிபியூஷன், அந்த அப்புறம் என்ன சொல்றது, ஒரு கிரியேட்டிவிட்டி. எல்லா இடத்துலையும் அந்த கிரியேட்டிவிட்டி அப்படியே தூவி அள்ளி போடுறாங்க. ஏதாவது ஒரு ஹம்மிங் கொடுத்தா அது அவங்க ஸ்டைலில் பாடுவாங்க. ஸோ மியூசிக் டைரக்டருக்கு பாதி வேலை மிச்சம் என்னன்னா, அவங்கள வந்து ஒன்று பாட சொன்னா போறோம், அந்த சாங் அப்படியே தன்னால ஹிட் ஆயிடும். அண்ட் ஒன்று நான் கேள்விப்பட்டிருக்கேன் என்னன்னா, லதாஜிக்கு பிடிக்காத அவங்க அந்த கிளப் சாங்ஸ் எல்லாம் பாட மாட்டாங்க லதாஜி. ஸோ அதெல்லாம் வந்து அவங்க வேண்டாம் சொல்ற சாங்ஸ் தான் இவங்களுக்கு வரும். அதே அவங்க பிடிச்சி அவங்க வந்து பெரிய லெவல்ல வந்தது வந்து அப்சல்யூட் மிரக்கல். இட்ஸ் a beautiful thing. இப்போ சூப்பரான சிங்கர் லைன்ல இருக்காரு, யாருன்னு பார்த்தலாமா? யார் அது? ஹலோ, ஹாய், வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஹே டாக்கி, ஹாய். ராணாஜி எப்படி இருக்கீங்க? ராணாஜி நல்லா இருக்கு டாக்டர். So surprised to hear you. Yes, thank you ராணாஜி. எனக்கு I am also surprised. எஸ், லதாஜி ஆஷாஜி பத்தி சொல்லுங்க. உங்களுக்கு நிறைய விஷயம் ஆஷாஜி பத்தி முதல்ல சொல்லிடுறேன். அது ஒரு ஹம்மிங்லயே அவங்க வந்து கான்சென்ட்ரேட் பண்ணாங்க ஒரு பாட்டுல. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், சும்மா ஹம்மிங் பாடி காமிக்கிறேன். கண்டிப்பா. செண்பகமே செண்பகமே பாடுங்க டாக்டர், பாடுங்க. பெண் பொதிகை சந்தனமே தேடி வரும் என் மனமே திருந்திருந்தார் சம்மதமே செண்பகமே செண்பகமே. மறக்கவே முடியாது. It's always a delight to hear doctors sing because and the nuances ஓட பியூட்டிஃபுல்லா ஒரு ஃபீல் ஓட அற்புதமா பாடக்கூடிய ஒரு சிங்கர் நம்ம டாக்டர் நாராயண் சார். எங்களுக்காக ஆஷாஜம்மா பாடின எங்கெங்க பாட்டு, நேருக்கு நேர் படத்துல இருந்து. நேருக்கு நேர். ஓகே, வார்த்தைகள் கரெக்டா ஞாபகம் இல்ல. நீ எங்கே 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 எந்த அது ஒரு பாட்டு. இன்னொரு பாடல் இருக்கு, அதையும் பாடுறேன். கண்டிப்பா, நீங்க பாடினா கேட்க ரெடியா இருக்குமே. நன்றி நாமை சேர்ந்த இரவுக்கொரு நன்றி, ஆயிரம் சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி உயிரே. சோ இந்த இதுதான் ஆஷாஜியோட ஸ்பெஷாலிட்டி. அந்த ஸ்வெல் ஒன்னு கொடுத்து அதுக்குள்ள ஒரு ஃபீல் கொடுத்து நிறைய விஷயம் தாண்டவம் ஆடும். அதுலயே எல்லாரையும் கவர் பண்ணிடுவாங்க. நேருக்கு நேர் படத்துல இருந்து அந்த எங்கெங்க பாட்டு நீங்க பாடுனீங்கன்னா டாக்டர் ஜி அப்படியே ஜாயின் பண்ணிப்பாரு. ஓகே, 2 லைன்ஸ் அப்படியே கூட. ஓகேயா? எஸ், நமக்காக ஹரிதா இப்போ பாட போறாங்க. சொல்லுவாங்க, அப்படியே வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கேன். டாக்டர் ஜி ரெடியா? நிச்சயம். எஸ், ரெடி. எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் உள்ளதென்று தேடி கொள்ளாதே, ஓ தள்ளிப்போ இந்த பஞ்சு நெஞ்சம் பற்றி கொள்ளும் வாழாதே. நான் ஒரு குமரி, நீ ஒரு காற்று, தோழாதே
நீ தொடாதே. நீ ஒரு குமிழி நான் ஒரு காற்று தொடாதே தொடாதே. எங்கெங்கே எங்கெங்கே எங்கே இன்பம் உள்ளதென்று தேடி கொள்ளாதே. எங்கெங்கே எங்கெங்கே எந்த இன்பம் நெஞ்சை கிடி கொள்ளாதே. சூப்பர் சூப்பர், ரெண்டு பேரும் ரொம்ப பியூட்டிஃபுல்லா. டாக்டர் ஜி, உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டே ஆகணும். ஸோ நீங்க வந்து லதா மேம் ஆஷா மேம் பார்த்துருக்கீங்களா எங்கேயாவது ஷோஸ்ல அந்த மாதிரி? ஷோஸ்ல லதாஜி ரஹ்மான் சாரோட ஷோஸ்ல அந்த ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி எனக்கு கிடைச்சு. ரஹ்மான் சார் சார்னால சாரோட ஷோல ஹைதராபாத் ரெனஜி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? ஹைதராபாத்ல ஒரு ஷோ பண்ணோம்ல, அதுல லதாஜிய கிட்டக்கு நின்று பார்க்கக்கூடிய ஒரு பெரிய பாக்கியம் எனக்கு கிடைச்சது. அதை மறக்கவே முடியாது. நிகழ்ச்சி வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ரொம்ப அழகான பாடலாம் பாடுனீங்க, ரொம்ப நன்றி. நான் ஒரு இன்சிடென்ட் சொல்லணும். இது ரஹ்மானுக்கு வந்து முதல்ல இண்டஸ்ட்ரியில நுழைஞ்சப்ப நார்த் இந்தியால வந்து இவங்க தான் ஃபர்ஸ்ட் அவார்டு கொடுத்தாங்க. இதுக்கு முன்னாடி ஒரு அவார்டுக்கு கூப்பிட்டுட்டு உனக்கு தான் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு, அப்போ அவ்வளோ வேலை இருந்தது ரஹ்மானுக்கு. he got so many movies after ரோஜா. உனக்கு தான் கிடைக்குது அவார்டுன்னு சொல்லி கூப்பிட்டுட்டு வேணும்டே மொக்க பண்ணி அமிச்சாங்க. ஸோ அதனால அடுத்த வாட்டி அவார்டுக்கு போகும்போது அவர் ரொம்ப திக்திக்குன்னு தான் பண்ணார். ஆனால் ஆஷாஜி தான் கூப்பிட்டு அவருக்கு ஃபர்ஸ்ட் பெஸ்ட் மியூசிக் டைரக்டர் அவார்ட், ரைசிங் மியூசிக் டைரக்டர் அவார்ட் கொடுத்தாங்க. ஸோ ஷி ரெகக்னைசஸ் டேலண்ட்ஸ். நாட் ஓன்லி தட் ஷீ இஸ் டேலண்டட், அது ஒரு ஓப்பன் மைண்டட்னஸோட எல்லாருக்கும் வந்து புதுசா வரவங்களுக்கு வந்து அவங்கள வந்து என்கரேஜ் பண்ற ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு மனசு அவங்களுக்கு இருந்தது. அந்த முதல் அங்கீகாரம் கிடைச்ச உடனே அவர் வந்து he was just flying over, you know, flying high in music field. அதுக்கப்புறம் நிறைய படங்கள் வர பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் தாள்லாம் வந்தது, so many movies. ஹரிதா, நீங்க இருக்கும்போது எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு, ஸோ நீங்க பாடுங்க எங்களுக்காக ஒரு பாடல். ஓகே, ஸோ அகைன் ரஹ்மான் சாரோட மியூசிக்கில் ஆஷாஜி பாடின செப்டம்பர் மாதம். ஓகே. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் இன்பத்தை துளைத்து விடும். அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் வாழ்வில் இன்பத்தை துளைத்து விட்டோம். துன்பம் தொலைந்தது எப்போ, காதல் பிறந்தது எப்போ, இன்பம் தொலைந்தது எப்போ, கல்யாணம் முடிந்தது எப்போ. செப்டம்பர் மாதம் செப்டம்பர் மாதம் வாழ்வின் துன்பத்தை துளைத்து விடும். அக்டோபர் மாதம் அக்டோபர் மாதம் வாழ்வின் இன்பத்தை துளைத்து விடும். வெரி வெரி நைஸ், சூப்பரா பாடுனீங்க. ஏன்னா பீச் மட்டும் தான் மிஸ் ஆயிடுச்சு, நல்லா இருந்திருக்கும். எஸ், நம்ம கூட வந்து சிங்கர் ஆதித்யா இருக்காரு, பேசிடலாமா அவர்கிட்ட? வணக்கம் ஆதித்யா. வணக்கம் வணக்கம் வணக்கம். சூப்பர் ஆதித்யா, இன்னைக்கு லதாமா ஆஷாமா பாடின பாட்டு உங்களுக்கு பிடித்த பாடல் ஏதாவது பாடல் நீங்க பாடலாம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு? ஓகே, முதல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் நான் இப்போ வந்து இந்த கொஞ்ச நேரம்னு ஒரு சாங் இருக்குல்ல, அந்த பாட்டு பாடலாம். ஆமா, கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம். ஓகே. கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் கொஞ்சி பேசக்கூடாதா, அந்த நேரம் அந்தி நேரம் அன்பு தூரல் போடாதா. கொஞ்சம் நேரம் எல்லை மீறக்கூடாதா, இந்த நேரம் இன்ப நேரம் இன்னும் கொஞ்சம் நீடாதா, கொஞ்சம் so அந்த பாட்டு so beautiful, so beautiful, ரொம்ப அழகா பாடுங்க. this is a wonderful composition. அவ்வளோ அழகா கம்போஸ் பண்ணிருக்காங்க. அந்த லிரிக் ஏத்த அந்த டியூன் பியூட்டிஃபுல், அந்த பாடுறவங்களும் அவ்வளோ நல்லா பண்ணிருக்காங்க. so this is a classic. thank you so much man. ஆதித்யா, எங்களுக்காண்டி வந்து இசை இளையராஜா இசையில ஆஷா மேம் அந்த காம்போல ஒரு பாடல். sure கண்டிப்பா. முகம் பார்த்து நிம்மதியாச்சு, என் மனம் தானா பாடிடலாச்சு, என்னோட பாட்டு சத்தம் தேடும் முன்ன பின்னால, எப்போதும் உன்னை தொட்டு பாட போறேன் தன்னால. செண்பகமே செண்பகமே பொதிகை
சந்தனமே. பியூட்டிஃபுல், ரொம்ப அழகா பாடு. என் மனமே சேர்ந்திருந்தா சம்மதமே. பாருங்க, சூப்பரா இருந்தது. பட் ஆதித்யா நாங்க இப்படியே விட மாட்டோம். ரொம்ப அழகான லிரிக்ல. இது என்ன, யாரோட லிரிக் இது? ஐடியா இருக்கா? ஆதித்யா சிம்பிள் ஹார்ட் டச்சிங் லிரிக். அது அழகா எழுதிருக்காரு, ஒவ்வொரு வார்த்தையும் பியூட்டிஃபுல்லா இருக்கு. அடுத்து ஆதித்யா அவர்களே, ஹேராம் படத்துல இருந்து நீ பார்த்த பார்வை அந்த பாடல் எங்களுக்கு எல்லாருக்கும் பிடித்த பாடல். ஹேராம் படத்துல இருந்து கண்டிப்பா சரணம்ல இருந்து பாடலாம், இதுல இருந்து பாடலாம், பல்லவில இருந்து பாடலாம். இல்ல ஃபுல்லா பாடினா எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். ரொம்ப தேங்க்ஸ் மேம், முன்னாடி பாடுறதுக்கு எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சது. பெரிய பாக்கியமா நான் நினைக்கிறேன். எனக்கு கேக்குறதுக்கு நல்ல பாக்கியம் இது. ஆக்சுவலி என்னோட பாக்கியம். எங்களுக்கு ரொம்ப பாக்கியம். அழகழகான பாடல்கள்லாம் எடுத்து பாடுறது என்னோட பாக்கியம். கண்டிப்பா கண்டிப்பா. சோ என்னோட போத் ரெண்டு பேருமே, ஆஷாஜியும் சரி ஹரிஹரன்ஜியும் சரி, ரெண்டு பேருமே என்னோட ஃபேவரட் சிங்கர். சோ அவங்களோட பாட்டு கண்டிப்பா. நீ பார்த்த பார்வைக்கொரு நன்றி, நம்மை சேர்த்த இரவுக்கொரு நன்றி, அயராத இளமை சொல்லும் நன்றி நன்றி, அகலாத நினைவு சொல்லும் நன்றி நன்றி, உயிரே நாடகம் முடிந்த பின்னாலும் நடிப்பனும் தொடர்வது என்ன. எவ்வளவு லாங் நோட்ஸ் கொடுத்து அவங்களுக்கு அந்த அவங்க டைனமிக்ஸ் எல்லாம் போடுறதுக்கு அழகா கம்போஸ் பண்ணிருக்காரு இளையராஜா சார். இது இவங்களுக்கு பாடினா கரெக்டா இருக்கும் அப்படின்னு ஒரு பண்ணிருக்காரு. இசை ஞானி அவர்கள். டெஃபினெட்லி சூப்பர். பட் உங்களை விட்டுற மாட்டோம் ஆதித்யா அவர்களே. சோ எங்களுக்கு ஃபைனலா வந்து வளையோசை கலகலவன அந்த பாடல். கண்டிப்பா கண்டிப்பா. என் கூட சேர்ந்து யாராவது பாடுறீங்க? யாராவது ரெண்டு மூணு பேரும் பாடுற, ரெண்டு பேரும் பாடுவாங்க. இல்ல நீங்க பாடுங்க, ரொம்ப அழகா இருக்கு. உங்க வாய்ஸ்லயே பாடுங்க. நாங்க ஆல்ரெடி முடிச்சிட்டோம், நீங்க பாடுங்க. ஓகே மேம். ஃபீமேல் வாய்ஸ் நீங்க தான் பாடுறீங்க. இல்ல ஹரிதா நீங்க ஜாயின் பண்ணுங்க. ஓகே, நான் சரணம்ல இருந்து பாடுறேன். அந்த அப்படியே பாட்ஸ் பிரிச்சுக்கலாம். கண்டிப்பா. இந்த பிட்ச் ஓகேல உங்களுக்கு? ஓகே. ஒரு காதல் கடிதம் விழி போடும், உன்னை காணும் சபலம் வரக்கூடும், நீ பார்க்கும் பார்வைகள் பூவாகும், நெஞ்சுக்குள் தைக்கின்ற முள்ளாகும், கண்ணே என் கண் பட்ட காயம் கை வைக்க தானாக ஆறும், முன்னாலும் பின்னாலும் தள்ளாடும், செம்மேனி என் மேனி உன் தோளிலாடும் நாள், வளையோசை கலகலகலவென கவிதைகள் படிக்குது, குழு குழு தென்றல் காற்றும் வீசுது, சில நேரம் சில 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 என சிறு விரல் படுபட துடிக்குது, எங்கும் தேகம் கூசுது, சின்ன பெண் பெண்ணல்ல வண்ண பூந்தோட்டம், கொட்டட்டும் நேரம்தான் அன்று காதல் தேரோட்டம். பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல். Thank you so much ஆதித்யா அவர்களே. ரொம்ப அழகா பாடுனீங்க, நிகழ்ச்சிக்கு வந்தது ரொம்ப அழகா பாடுனீங்க. Thank you so much. Yes ma'am, தொடர்ந்து Thank you so much for this opportunity. ரேயானா மேம் ரொம்ப தேங்க்ஸ் மேம். Thank you so much. ஓகே ஹரிதா, சோ நீங்களும் ஆஹா இசை என்ற இன்ப வெள்ளத்துல அப்படியே நாங்க வியூவர்ஸ் எல்லாரும் என்ஜாய் பண்ணிருப்பாங்க நினைக்கிறேன். கண்டிப்பா நமக்கு வந்து சிங்கர்ஸும் ஃபோன் பண்ண சிங்கர்ஸ் டாக்டர் நாராயண், ஆதித்யா, so many people, they sang so beautifully, you know. இசை அரசிகளுக்கு இசை அஞ்சல் நிகழ்ச்சி கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும். இதே மாதிரி நான் உங்களை வேற நிகழ்ச்சியில மீட் பண்றேன். Until then, bye from Ayub and Haritha ma'am and Rahana ma'am. Bye everybody. நன்றி, வணக்கம்.